கைஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி விஜய் சார் ஜெயிச்சிட்டாரு. அதுக்காக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். கங்க்ராட்ஸ் விஜய் சார். அப்புறம் சிஎம் ஏன்னு பார்த்திங்கன்னா, அவர் எப்படி இருந்தாலும் ஜெயித்த மாதிரி தான். இனி சிஎம் யாருமே சாதிக்காத ஒன்றை அவர் சாதிச்சிருக்கார். இத்தனைக்கும் பணமே மக்களுக்கு கொடுக்காம செலவே பண்ணாமல் ஜெயிச்சிருக்காரு. இப்போ சில தற்குறின்னு இவரை சொல்கிறாரு. ஆனால் சில தற்கொலை கூட்டம் இவர் சொன்னதையெல்லாம் எப்படி நடக்கும், இவ்வளோ ஆகும், எப்படி தருவார் அப்படின்னு சொல்லி அந்த தற்கொலை கூட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பட்ஜெட் கணக்கு போட்டுட்ருக்காங்க. லேக் கோடி இப்போ பில்லியன் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எப்படி இவர் காசே கொடுக்காம ஓட்டை ஜெயிச்சனால இவருக்கு காசு சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை ஃபஸ்ட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, இவருக்கு ஆல்ரெடி பணம் இருக்குது, இவர் கையில் காசு, இவர் உழைச்சி சம்பாதிச்ச காசு இவர் கையில் இருக்குது, அவ்வளோதான். மீதி என்னென்னு பார்த்திங்கன்னா, இவர் எப்படி இதை பட்ஜெட் எப்படி சால்வ் பண்ணலான்னா, இத்தனை நாள் மக்கள்கிட்டருந்து சுரண்டி சம்பாரித்து ஒவ்வொரு டைமும் எவன் எம்எல்ஏ யார் இருந்தாங்களோ அவங்களோட சொத்து, பினாமி சொத்து, இது எல்லாத்தையுமே எடுத்து எல்லா மக்களுக்கும் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ரிக்கையும் ஒவ்வொரு எம்எல்ஏவாக இருந்தவங்களும் தத்தெடுக்கலாம். அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட சொத்து கண்டிப்பாக இருக்கும். பினாமி சும்மா யாருங்க ஓட்டுக்கு 1000 500னா எவ்வளோங்க தர முடியும்? அவங்க ஓட்டுக்கே தர்றாங்கன்னா மீதி அவங்க எவ்வளோ வச்சுருப்பாங்க உள்ள, சும்மா வச்சுட்டு இது பண்ணுறாங்களா? இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, இவர் ஃபேமிலி இனி ஃபேமிலியை நான் ஒதுக்கி வச்சிட்டேன், ஒய்ஃபு இதில் டிவோர்ஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்கிறதுனால இவருக்கு ஃபேமிலிங்கிறதுக்கும் நாம் கொடுக்கணுங்கிற சம்பாரித்து கொடுக்கணுங்கிற ஒரு இது அந்த மைண்டில் வரல இவர். அவங்கவுங்க வேலையை பார்த்துக்குவாங்க. அதனால் இவர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்துலேருந்து பிடுங்கிக்கலாம். எவன் எக்ஸ்ட்ரா இவ்வளோ சொத்து மதிப்பு தான் இருக்கணும்னு ரூல்ஸ் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல பிடுங்கி இந்த சிவாஜி படத்தில் வர மாதிரி கருப்பு பணத்தையெல்லாம் எடுத்து மக்களுக்கு பண்ணால் கண்டிப்பாக இனி எல்லாமே விஜய் சாரோட ஆட்சியாக தான் இருக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, அவன் பொண்டாட்டி புள்ள பேரன் பேத்திக்குன்னு எல்லாருமே அப்படி தான் சம்பாதிப்போம் செல்ஃபிஷாக. ஆனால் பார்த்திங்கன்னா அளவுக்கு மிஞ்சி யாரும் தரதில்லை. சில பேர் தான் ஹெல்ப்பிங் மைண்டோடு எல்லோரும் பண்ணுறாங்க. ஆனால் அவ்வளோ ஒரு பணம் இருந்தாலுமே கொடுக்காத பினாமி பேர்லேயும் வச்சு என்னடா போகிறப்போ 1 ரூபா வச்சுட்டு போகிறோம் தலையில். இப்போ முதலாவது 6 அடி 3 அங்குலம்னு இருந்துச்சு, இப்போ அதுவும் சேர்ந்து இல்லை, உள்ளதெல்லாம் ஒரு சட்டி